ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 IAS அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தண்ணி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த லெசன் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் அதோட பயன்பாடுகள், யூஸ் என்னென்னு பார்ப்போம். வாட்டரோட கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ், அப்புறம் அதோட ரியாக்ஷன்ஸ், அப்புறம் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்னால் என்ன, அதோட மெத்தட்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னும், ஒரு ஹார்ட் வாட்டரை எப்படி சாஃப்ட் வாட்டராக மாற்றலாம், அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும், வாட்டர் பொல்யூஷன் ஏன் வருது, அதனால் நமக்கு என்ன விளைவு ஏற்படுது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் பாட்டில் பார்த்துட்டிங்கன்னா தண்ணி நமக்கு எதுக்காக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த எர்த்தில் வந்து ஒரு உயிரினம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து தண்ணி வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத இந்த திருக்குறளில் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற உயிரினங்கள் மாதிரியே தான் நம்மளும் வந்து இந்த எர்த்தில் சர்வை பண்ணணும்னா நமக்கு தண்ணி வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லைக் குக்கிங், வாஷிங், க்ளீனிங், அந்த மாதிரி நிறையா ப்ராசஸுக்கு நமக்கு தண்ணி வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 5th லைனில் வாட்டர் ரிசோர்ஸ் ஆர் கெட்டிங் டிப்ளீட்டட் nowadays because of growing demand from increasing population and lifestyle changes. There is also a reduction in the supply of water due to pollution of water resources and climate changes, which contributes to the rising variability in rainfall. We all depend on water for our living, and so every individual is responsible for saving water. இப்போ லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது, அதனால் தண்ணியோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. நமக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்தாலுமே கூட நமக்கோட வாட்டர் ரிசோர்ஸும் கிளைமேட் சேஞ்சால் ரெயின்ஃபாலும் ரொம்ப கம்மியாகிட்டே வரனால தண்ணி வந்து நமக்கு பற்றாக்குறை ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்ரி இண்டிவிஜுவலோட ஒரு முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சேமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேரியஸ் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து காம்போசிஷன், தண்ணி அதில் வந்து என்ன இருக்குது, கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது 4%, அதாவது 4th 3% பார்த்திங்கன்னா எர்த்தில் வந்து தண்ணினால நப்பப்பட்டிருக்கு. ஒரு பங்கு மட்டும்தான் நிலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் எக்ஸிஸ்ட் இன் 3 states, namely solid, liquid and gases. Water on the surface of the Earth is found mainly in oceans, 97.25%, polar ice caps and glaciers, 2.05%, and the remaining is in lakes, rivers and aquifers, groundwater. Even our body is made up of 65% of water, but it is not apparent. அதாவது வாட்டர் பார்த்துட்டிங்கன்னா 3 ஸ்டேட்டில் அக்வயர் ஆகுது. தட் இஸ் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேட்டில் அக்வயர் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஓஷனில் பார்த்திங்கன்னா 97.25% ஆஃப் வாட்டர் வந்து ஓஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி பார்த்திங்கன்னா ஐஸ் கேப்ஸ், அதாவது பனிக்கட்டிகளாக இருக்குது. அது போக பார்த்துட்டிங்கன்னா மிச்சம் இருக்க தண்ணி வந்து கிரவுண்ட் வாட்டராகவும் ஆற்றுல, குளங்களில், அந்த இடத்துல எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் அவர் பாடி கூட பார்த்திங்கன்னா 65% வந்து தண்ணினால தான் மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் வந்து ஒரு கெமிக்கலி ஸ்டேபிள் காம்பவுண்டு. அதோட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஹைட்ரஜன் மோனோ ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைஹைட்ரஜன் மோனோ ஆக்சைடு நம்ம ரெண்டாக ப்ரோக்கப் பண்ணலாம். ஒன்று பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனாகவும், இன்னும் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனாகவும் நம்ம ப்ரோக்கப் பண்ணிக்கலாம். இதை எப்படி நம்ம அதை ப்ரோக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணி அந்த டைஹைட்ரஜன் மோனோஆக்சைடை கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் பேர் தான் எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கரண்ட்டை பாஸ் பண்ணி வாட்டர் மாலிக்யூல்ஸை பிரேக் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரோலைஸ் ஆஃப் வாட்டரை வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிளாஸில் 2 எலக்ட்ரோட்ஸ் வச்சுக்காங்க. ஒன்றில் பார்த்துட்டிங்கன்னா பாசிட்டிவ் சைடை வந்துட்டு ஆனோடனும், நெகட்டிவ் கார்பன் எலக்ட்ரோடை வந்துட்டு கேத்தோடனும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோட்ஸ் ஆர் கனெக்டட் டு அ பேட்டரி. இது வந்து ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணுறோம். அந்த கரண்ட் இஸ் பாஸ் until the test tubes are filled with a particular gas. If the gas collected is tested using a burning spit, we can notice that the gas's cathode side burns with a popping sound when the burning spit is brought near the mouth of the test tube. This property is usually shown by hydrogen gas, and so it is confirmed the gas inside the test tube is hydrogen. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா 2 எலக்ட்ரோட்ஸ் மேலே சின்ன ஒரு கிளாஸ் டியூப் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து எலக்ட்ரோலைசிஸ் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ இது நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கேத்தோட் இருக்கு இல்லையா,
இப்போது ஒரு பர்டிகுலர் கேஸ் வந்து அந்த டியூபை வந்து ஃபில் பண்ணுற வரைக்கும் நம்ம அந்த பேட்டரியிலேருந்து பவர் சப்ளை கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இஃப் த கேஸ் கலெக்டட் இஸ் டெஸ்டட் யூஸிங்க இப்போ பேர்ன் ஸ்பிளிட் தீக்குச்சி இருக்குல்லையே அதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம்னா கேத்தோட் சைடில் வந்துட்டு இது பண்ணுறோம் கேத்தோட் சைடில் வச்சோம் அப்படின்னா அது வந்து எரியும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பாப்பிங் சவுண்ட் வரும், ஒரு மாதிரி சவுண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டி. ஸோ கேத்தோட் சைடில் வந்து ஹைட்ரஜன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, த பர்னிங் ஸ்பிளிட் பிளேஸ் நியர் த ஆனோட் சைட் பர்ன்ஸ் மோர் பிரைட்லி கன்ஃபர்மிங் தட் இஸ் ஆக்சிஜன். அப்போது ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அது வந்துட்டு ஃபயரை வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நம்ம அங்கே வந்து அந்த ஸ்பிளிட் கொண்டு போகிறப்போ அது நல்லா இன்னும் கூட பிரைட்டாக எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலிமா கரண்ட் பாஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் தனித்தனியாக பிரியுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதோட ஈக்குவேஷன் பார்த்துட்டிங்கன்னா 2H2 எலக்ட்ரோலைசிஸ் கொடுக்குறப்போ 2H2ஓவும் ஒரு O2 ஒரு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மாலிகுலாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தண்ணி வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வாட்டர் வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர்டு பை 1781 பை an English scientist Henry Cavendish. He discovered hydrogen gas when active metals reacted with sulfuric acid. The hydrogen gas released was highly inflammable and burned to form a colorless product called water. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா 1781 ஃபஸ்ட்டு ஹென்ரி கேவண்டிஷ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் சயின்டிஸ்ட் வந்து இதை கண்டுபிடித்தார். எப்படின்னா, ஒரு சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஒரு ஆக்டிவ் மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ ஹைட்ரஜன் கேஸ் வந்து வெளியே வந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹைலி இன்ஃப்ளேமபிள் ஒரு ப்ராடக்டாக மாறிடுது கொஞ்சம் நேரத்தில். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு கலர்லெஸ் ப்ராடக்ட்டை வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் கூட வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் ஆகிருக்கு. ஆக்ட் ஆகிறப்ப என்ன ஆயிருக்குன்னா ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறிட்டு ஹைட்ரஜன் மாலிகுல் வெளியே வந்துருக்கு. ஸோ ஆஸ் சூன் அஸ் இந்த ஹைட்ரஜன் மாலிகுல் ப்ளஸ் ஆக்சிஜன் சேர்ந்து ஒரு வாட்டர் மாலிகுலை ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்ஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ்ட் பை ரிடியூசிங் த மெட்டல் ஆக்சைடு பை ஹைட்ரஜன் பர்னிங் ஆஃப் hydrogen in air and burning of hydrocarbons in air. Respiration of plants and animals also increases the water. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் ரெண்டும் சேரப்போ கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் அண்ட் எனர்ஜியாக மாறுது. அதாவது ஒரு அனிமல் அண்ட் பிளான்டோட ரெஸ்பிரேஷனில் கூட வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டு யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Henry Cavendish was a British philosopher, scientist, chemist and physicist. Cavendish is noted for his discovery of hydrogen. He called it inflammable air. He mixed the metals with strong acids and created hydrogen. He created carbon dioxide also by combining metals with strong bases. இவர் வந்து ஹைட்ரஜனும் கண்டுபிடிச்சிருக்கு. அதுக்கு வந்து இன்ஃப்ளேமபிள் ஏர் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு கூட இவர் தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. லெபார்டரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் வாட்டர். லெபார்டரியில் எப்படி வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, the apparatus used for the preparation of water in the laboratories என்னென்ன apparatus யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கீழே ஒரு பிக்சரில் கொடுத்துருப்பாங்க. in this methodல பார்த்துட்டிங்கன்னா பியோர் ஹைட்ரஜன் கேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஆன்ஹைட்ரஸ் கால்சியம் குளோரைடு கூட வந்துட்டு பாஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா அதில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பரெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு. இப்போது ட்ரை ஹைட்ரஜன் வந்துட்டு அந்த வெளியே வரும் இல்லையா, அதே வந்து பேர்ன் வித் சப்ளை ஆஃப் ஏர் கொடுத்து அதை வந்து பேர்ன் பண்ண வைப்பாங்க. இந்த பேர்ன் ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம்ஸ் ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர். இப்போ அந்த ட்ரை ஹைட்ரஜன் கூட அந்த ஏர் வச்சு அதை பேர்ன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. when it's come in contact with the cold flask, ஒரு கோல்டு ஃப்ளாஸ்க் கூட கான்டாக்டில் வர்றப்போ distilled வாட்டராக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. without any dissolved matters obtained by this method. இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறப்ப எந்த ஒரு டிசால்வ் உள்ளே வந்து எந்த ஒரு மெட்டீரியலுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்ரஜனை பாஸ் பண்ணுறோம், ஆன்ஹைட்ரஸ் கால்சியம் குளோரைடுக்குள்ளே பாஸ் பண்ணுறப்போ உள்ள இருக்க வாட்டர் ப்ரெசன்ட் அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இப்போ ட்ரை ஹைட்ரஜன் கேஸை வந்துட்டு என்ன பண்ணோன்னா ஏர் வச்சு பேர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ட்ராப்லெட்ஸ் உருவாகும். அது வந்து ஒரு கோல்டு ஃப்ளாஸ்க்குள்ளே நம்ம விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு என்ன ஆகும்னா வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகும். அதில் எந்த ஒரு கண்டென்ட்டுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்டரோட பண்புகள் என்னென்னு பார்த்திங்கன்னா அதோட நேச்சர், பாய்லிங் பாயிண்ட்டு, ஃப்ரீசிங் பாயிண்ட்டு, அப்புறம் டென்சிட்டி, அப்புறம் அனாமலஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் வாட்டர், லேண்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஐஸ், லேண்டன் ஹீட் ஆஃப் வெப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். நேச்சர் அப்படின்னா அது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கிளியர் ஒரு டிரான்ஸ்பரண்ட் லிக்விட் தான். கலர்லெஸ், ஆர்டர்லெஸ், டேஸ்ட்லெஸ் ஒரு லிக்விட்.
பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பாயில் ஆகும். அட் திஸ் டெம்பரேச்சரில் பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் பாயில் ஆகுது இல்லையா, அது வந்து ஒரு ஆவியாக மாறிடும். இந்த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். நம்ம ப்ரெஷர் அதிகம் பண்ண பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, when a pressure cooker இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஹீட் பண்ணுறப்போ ஹை ப்ரெஷர் வந்து உள்ளே உருவாகும். ஸோ the high pressure increases the boiling point of water. Thus water remains a liquid at the higher temperature in the cooker. This cooks the food faster. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, குக்கரில் பார்த்துட்டிங்கன்னா ப்ரெஷர் குக்கர் பேர்லேயே இருக்குது. அப்போது நம்மளோட லா படி என்னென்னா, ப்ரெஷர் அதிகமாக பாய்லிங் பாயிண்ட்டும் அதிகமாகும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ப்ரெஷர் குக்கரில் அதிகமான ப்ரெஷர் உள்ள ஹீட் பண்ணுறப்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உள்ளே வந்துட்டு பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தண்ணி வந்து அவ்வளோவா சீக்கிரமாக ஸ்டீம் ஆகாமல் தண்ணியை ரொம்ப நேரமாக உள்ளேருந்து சீக்கிரமாக ஃபுட்டை வந்து குக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்க்கலாம். வாட்டர் ஃப்ரீசஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ் அண்ட் ஃபார்ம் சைட். 0 டிகிரி செல்சியஸில் வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் கேப்ஸாக ஃபார்ம் ஆகிடும். தஸ் த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 0 டிகிரி செல்சியஸ். த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். அதாவது ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டருக்கு இல்லையா, அது வந்து டிக்ரீஸ் ஆகும். எப்போனா ப்ரெஷரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து கம்மியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. டூ யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். When the skaters move on ice, they exert pressure on it. This pressure lowers the freezing point. As a result, the ice melts underneath the skate. Also, the skaters too slide across the ice with little effort. When the skaters move forward, pressure is decreased and the water refreezes to ice again. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து அங்கே ஸ்கேட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்க, அதில் ஸ்கேட் பண்ணுறாங்க, ஐஸ் மேலே ஸ்கேட் பண்ணுறாங்க. அப்போனா அவங்க ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ப்ரெஷர் அப்ளை பண்ணுறப்போ ஒரு ஃப்ரீசிங் பாயிண்ட் கம்மியாயிருது. ஸோ அவங்களால அதில் ஸ்கேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டென்சிட்டி பார்த்துட்டிங்கன்னா, when ice cubes are put into a glass of water at room temperature, they float on the surface of water. This is because ஐஸ் இஸ் லைட்டர் தென் வாட்டர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரூம் டெம்பரேச்சரில் ஐஸ் க்யூப்ஸை வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டருக்குள்ளே போடுறோம் அப்படின்னா அந்த ஐஸ் க்யூப் பார்த்துட்டிங்கன்னா மிதக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஐஸை விட வாட்டர் பார்த்துட்டிங்கன்னா வாட்டரை விட ஐஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப லைட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மீன் that the density of ice is lower than the water. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்சிட்டி ஆஃப் ஐஸ் வந்துட்டு வாட்டரை விட ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. when the winter temperature is below 0 degree Celsius, the water in the lake will start freezing. The frozen ice will float at the top and cover the lake. Since ice is a bad conductor of heat, it does not allow heat to pass through it. So the water below the ice remain in liquid form where most of the aquatic life lives. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து பனிக்காலத்தில் பார்த்திங்கன்னா 0 டிகிரி அந்த மாதிரி டைம் அந்த டிகிரி டெம்பரேச்சர் வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த ரிவர் என்ன ஆகும்னா, மேலே எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஐஸ் ஃபார்ம் ஆகி முடிடும். ஆனால் கீழே பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும். ஏன்னா தண்ணி இருந்தால் தான் அந்த கடல் அந்த ஆற்றுல இருக்க உயிரினங்கள் மீன் எல்லாமே உயிரோடு இருக்கும். ஸோ என்ன ஆகுனா, அது ஐஸ் வந்து புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக ஹீட் பட்டு உள்ளே வந்து உள்ளே இருக்க தண்ணி ஹீட் ஆகாது. அதுக்காக அந்த ஐஸ் மேலே ஃபார்ம் ஆகிருக்கும். அதே போக கீழே இருக்க உயிரினங்களும் உயிரோடு இருக்கும். அதுக்காக மேலே மட்டும்தான் ஐஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஐஸோட டென்சிட்டி வந்து வாட்டரை விட ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, டென்சிட்டி ஆஃப் வாட்டர் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் எப்படி டென்சிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 0 டிகிரி டெம்பரேச்சரில் பார்த்துட்டிங்கன்னா 0.91 இருக்குது. அதுக்கப்புறம் அதே எல்லாம் வாட்டர் பார்த்திங்கன்னா 0.71 டென்சிட்டியில் இருக்குது. ஏன்னா ஐஸை விட வாட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். 4 டிகிரி டெம்பரேச்சரில் பார்த்துட்டிங்கன்னா ஐஸ் பார்த்துட்டிங்கன்னா 1 g/Celsiusல இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 4 கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே கூட இது வந்து 1 விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனாமலஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபார் த சம் மாஸ் ஆஃப் ஐஸ் and of water, the volume of ice is more than that of water. It is an unusual physical property of water. In the Himalayas, the temperature can go down even below 0 degrees Celsius. The water in the water pipes will freeze at this temperature to ice. If the pipes are not strong, they can crack, develop leaks or even burst. This is because freezing of water will cause an expansion in the volume. அதாவது தண்ணி வந்துட்டு அதோட வெயிட் வந்து வாட்டர் வந்து ஐஸாக மாறுறப்போ வெயிட்
கெயின் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிமாலயாஸில் பார்த்திங்கன்னா சில டைம் 0°C கம்மியாக போயிடும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த பைப்லலாம் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணிலாம் பார்த்திங்கன்னா அதெல்லாமே ஃப்ரீஸ் ஆயிரும். ஒருவேளை பைப் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ஈவன் இந்த பைப்பே வெடித்து அந்த ஐஸ் க்யூப்ஸ் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஐஸோட வால்யூம் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஐஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இஃப் ஐஸ் க்யூப்ஸ் ஆர் ஹீட்டர் இன் த பீக்கர் இன் விச் a thermometer is placed, the thermometer does not register any rise in temperature till all the ice melt. The question rises, where does the heat energy goes if there is no rise in temperature? The heat energy is utilized in changing the state of ice from solid to liquid. The amount of heat energy required by ice to change into water is called latent heat of fusion of ice. Ice has the highest latent heat of fusion. Example 80 calories per gram. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பீக்கரில் போட்டு ஐஸ் க்யூப்ஸை நம்ம வந்து ஹீட் பண்ணிகிட்டே இருக்கோம். கூட ஒரு தெர்மோமீட்டர் வைக்கிறோம், ஏன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறப்போ. அப்போ பார்த்துட்டிங்கன்னா டெம்பரேச்சரில் எந்த சேஞ்சஸுமே வரல அப்படின்னா அது வந்து எப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் காட்டும் அப்படின்னா எல்லா ஐஸுமே வந்துட்டு இதாகிடுச்சு, எல்லா ஐஸுமே வந்து உருகிடுச்சுன்னா மட்டும்தான் அது டெம்பரேச்சர் சேஞ்சஸ் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த ஹீட் எங்கே போகும்னா ஒரு ஐஸை வந்து வாட்டராக மாற்றுறதுக்கு ஃபுல்லாக அதுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த ஹீட் எனர்ஜியை தான் நம்ம லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்துட்டு ஐஸுக்கு தான் பார்த்திங்கன்னா இருக்குல்லே வச்ச ஹையஸ்ட் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா 80 calories per gram இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து do you knowல பார்த்துட்டிங்கன்னா, the freshness of fish and meat can be maintained by placing them in contact with ice, which is largest latent heat. Ice is able to absorb a large quantity of heat from the fish as it melt. Thus food can be kept at a low temperature for an extended period of time. இது மீட் இதெல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு இந்த ஐசஸ் யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அதில் வந்து ஹையஸ்ட் லேட்டன்ட் எனர்ஜி ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் எனர்ஜி இருக்கனால நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, when water attains the temperature of 100°C it starts changing its states from liquid to gaseous state. However, the temperature of water does not rise above 100°C. It is because the supplied heat energy only changes the state of boiling water. This heat energy is stored in steam and is commonly called latent heat of vaporization of steam. The steam has the highest latent heat of vaporization and its value is 540 calories per gram. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த latent heat of vaporization of water அப்படின்னா வாட்டர் வந்து 100°C மேலே போகிறப்போ அது வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகிடும் இல்லையா. அப்போ பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஹீட் எனர்ஜி சப்ளை ஆகுது இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் சொல்கிறோம். அதுக்கு ஸ்டீமுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 540 calories per gram இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா, the amount of heat that is needed to rise the temperature of unit mass of substance by 1°C, it is called specific heat capacity of the substance. அதாவது ஒரு யூனிட் மாஸ் இருக்கு, அதாவது ஒரு லிட்டர் தண்ணி வாட்டர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதோட டெம்பரேச்சர் வந்துட்டு நம்ம 1°C வந்து அதிகம் பண்ணணும். ஸோ அந்த டெம்பரேச்சர், அந்த யூஸ் பண்ணுற டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். The specific heat capacity of the water is high. 1 gram of water requires 1 calorie of heat to rise its temperature by 1°C. அதாவது 1 கிராம் ஆஃப் வாட்டரில் 1°C ரைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வேணும்னா 1 calorie வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Due to its high specific heat capacity, water takes time to become hot as well as to cool down. Thus, water can absorb a lot of heat and retain it for a long time. This property of water is used to cool engines. Water circulated around car engine using the radiator pump and the heat is absorbed. Thus, the engine is protected from getting too hot. அதாவது கார்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரேடியேட்டர் அப்படிங்கிறத ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு வாட்டர் இருந்துச்சுன்னா லாட் ஆஃப் ஹீட்டை கெயின் பண்ணி சீக்கிரமாக இதாயிரும், அப்சர்வ் ஆகி வெளியே போயிடும். நம்ம இந்த ரேடியேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த பம்ப்லேருந்து சீக்கிரமாக அவ்வளோவா தண்ணி வந்து அப்சர்வ் ஆகாது, அது வாட்டர் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் அந்த இன்ஜின்குள்ளே. இதனால் தண்ணி வந்து அதுக்குள்ளே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கிறதுனால
அவ்வளோ சீக்கிரமாக இன்ஜின் வந்துட்டு ஹாட் ஆகாது. ஸோ கார் வந்து ரொம்ப நேரத்துக்கு நம்ம அதை டிரைவிங்கில் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் லித்துமினஸ் பேப்பர், ஸ்டெபிலிட்டி, கேட்டலிஸ்டிக் நேச்சர், ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ், ரியாக்ஷன் வித் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு ஆக்ஷன் வித் லித்துமினஸ் பேப்பர் அப்படின்னா பியூர் வாட்டர் இஸ் நியூட்ரல் அண்ட் இட் இஸ் ஷோஸ் நோ ஆக்ஷன் டுவர்ட்ஸ் லித்துமினஸ் பேப்பர். லித்துமினஸ் பேப்பரை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே விடுறோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது, ஜஸ்ட் நியூட்ரல் தான் காட்டும். அடுத்து ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா வாட்டர் இஸ் வெரி ஸ்டேபிள் காம்பவுண்ட். இட் டஸ் நாட் டீகம்போஸ் இன்டு எலிமெண்ட்ஸ் வென் ஹீட்டட் டு ஆர்டினரி டெம்பரேச்சர். ஹவெவர் இஃப் இட் இஸ் ஹீட்டட் டு 2000 degrees Celsius, 0.02% of water decomposes to form hydrogen and oxygen gases. அதாவது தண்ணி வந்து ரொம்ப ஸ்டேபிளான காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் ரூம் டெம்பரேச்சரில் அதுக்கு